கேரளாவில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். மேலதிக விவரங்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, விவரம் என்ன? கரூரில் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நில மோசடி வழக்கில் கடந்த 14 நாட்களுக்கு மேலாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருந்து வருகிறார். இதையடுத்து தற்போது கேரளாவில் அவர் தலைமறைவாக இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அங்கு விரைந்து இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை பிடிக்க 7 தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டும் இது 3 தனிப்படை போலீசார் தமிழகத்திலும் 4 தனிப்படை போலீசார் வெளி மாநிலங்களிலும் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் தற்போது வரை தலைமறைவாக உள்ள அவருடைய தம்பி சேகர் என்பவரும் இந்த வழக்கில் கைது செய்யப்படலாம் என்ற தகவலை எடுத்து அவரும் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த விசாரணை மேற்கொண்டு வரும் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு தொடர்பான உண்மையான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்கள் ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. தகவலுக்கு நன்றி கணபதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.